நம்ம எல்லாரும் யாரா பணப்பெட்டி எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலாவே காத்துட்டு இருந்தோம். கடைசியில பார்த்தீங்கன்னா, அருண் வந்து பணப்பெட்டி எடுக்க முயன்றுட்டு இருக்காரு. எடுத்து என்னோட தம்ப்லைன் பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அருண் பணப்பெட்டி எடுக்கிற மாரி. இப்ப பார்த்தீங்கன்னா, வோட்டிங்ல ஃபர்ஸ்ட்டா இருக்கிறது முத்துக்குமரன் தாங்க இருக்காரு. 2வது பார்த்தீங்கன்னா, இவங்க சௌந்தர்யா இருக்காங்க. சௌந்தர்யாக்கெல்லாம் யார் ஓட்டு போறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அதுவும் இல்லாம இன்னைக்கு ரொம்பவே அழுதுட்டாங்க. இன்னும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஓட்டு கூடிரும் போலன்னு தான் தோணுது. 3வது பார்த்தீங்கன்னா, நம்ம விஷாலு அடியில இருந்தாரு. கீழே எப்படியோ மேலே தத்தி தத்தி வந்துட்டாரு. ஏன்னா இன்னும் தர்ஷிகாவும் அன்ஷிதாவும் வீட்டுக்குள்ளே வரணும்ல இந்த வாரம். அதனால் அதுக்காக கொஞ்சம் ப்ரோமோ எல்லாம் சூப்பராக இருக்கணும். அதனாலவே விஷால் இருக்காருன்னு நினைக்கிறேன். 3வதுல நிற்கிறாரு. நம்ம ஜாக்லின் கூட விஷால் கீழே வந்துட்டாருங்க. நம்ம தீபக்கு ஃபைனல் வரையும் போவார்னு பார்த்தோம். என்னடான்னு பார்த்தா ஒரு 4வதாக தொங்கிட்டு நிற்கிறாரு நம்ம தீபக்கு. கடைசியாக இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அருணும் பவித்ரம் போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குங்க. அருண் போவாரா என்னன்னு தெரியலைங்க. ஆனால் கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பவித்ரா வெளியே போகக்கூடிய நிறையாவே வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இத்தனை இதுலையும் இவங்க யார் பணப்பெட்டி எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ரீப்ளேஸ் டாஸ்க்னு ஒன்று வைக்கிறாங்கங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீப்ளேஸ் டாஸ்கில் டாப் 8க்குள்ளே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா விஷாலையும் அருணையும் தேர்ந்தெடுத்துட்டாங்க. இங்கிட்டு வெளியே இருந்து வந்த கண்டஸ்டன்ஸ் 8 பேரில் பார்த்தீங்கன்னா ரவீந்தரையும் சுனிதாவையும் தேர்ந்தெடுக்காங்க. இவங்க 4 பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் போட்டி நடக்குங்க. அந்த போட்டியில் யார் 2 பேர் ஜெயிக்கிறாங்களோ அவங்க இருக்கலாங்க வீட்டுக்குள்ளே. மித்த 2 பேர் போயிட்டே இருக்க வேண்டியதா. உங்களுக்கு தெரிஞ்சு யார் பணப்பெட்டி எடுப்பாங்க? அருண் எடுத்திருக்காரா இல்லை எடுக்கலையா? எது உண்மைன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லி ட்ரெண்டிங் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.